அப்படின்னாரு. ட்ரெஸ்ட் பார்க்க போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார் நீங்கள் ஹிந்திலெலாம் நிறையா படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேனாக பண்ணியிருக்கீங்களா? ஆமாம்மா ஆமாம்மா. நீங்கள் பரமக்குடி தானே? கமல் சார் ஊர். என்னென்ன ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? மனோபுல சார் அது அந்த படமெல்லாம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவிலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தாரு. 4 லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கங்க சார், ஷூட்டிங் வாங்க போகலாம். எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ரவி 30 நாள் சொன்னேன். படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா? போகலாம் சார் அப்படின்னா. படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர் என்கிட்ட பேசுவார். ராகேஷ்லேருந்து அவர் தம்பிலேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு ஒரு 9 மணிக்கு. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறான். நான் என்ன ஒழுங்காக போயிரு, அடி வாங்க போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் கிட்டனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன். அவன் போனவன் 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அந்த படத்தில் லூசாக நடிக்கிறாங்கடா. அதை வந்து நீ இன்னும் அடிக்கணுங்கிறான்டா. நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நம்மளை அடிக்கணுங்கிறான்டா. அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு 12 பேர் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சிச்சா, சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாராம், அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சாருங்க. இவர் வெளியே வந்து கைலி வேஷ்டியை முடிச்சுக்கிட்டு எவ்வளோவன் யாரால என்ன நினச்சிக்கிட்டே கத்துறாரு. அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. சிங்கம் புலி வீட்டுக்குள்ளே தூங்குது, பயந்து போய் தூங்குது. பரமக்குடி கரு கத்துறாரு. 4 ஒழுங்காக வெளியே வந்திருக்கணும். நம்மளை அடிச்சு போய் கல்லை விட்டு எரிஞ்சுவாங்க. நான் உள்ளே படுத்திருக்கேன். இவர் 12:30 மணி வரைக்கும் அவங்க அப்புறம் அடித்து பார்த்து விட்டார்.